Hi friends, welcome back to Praganyahome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மழைக்காலம்னாலே வந்து நிறைய கொசு வரும். அந்த கொசுவை தடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டப்ல சின்ன கப்போ அல்லது இது மாதிரி டப்ல தண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றோ அல்லது ரெண்டோ சூடத்தை போட்டு எங்கெல்லாம் கொசு அதிகமாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பாக்ஸை வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொசு வராதுங்க. சூடத்தோட ஸ்மெல்லுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம வந்து வாசலில் நிலைக்கு பக்கத்தில் வைக்கலாம், ரூமுக்கு கார்னரில் வைக்கலாம், கிச்சனில் வைக்கலாம். எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன கப்பில் கூட நீங்கள் ஒவ்வொரு சூடம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப அந்த சூடம் ஸ்மெல்லுக்கு வராத இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஜென்ஸோட ஷர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க யூனிஃபார்ம் ஷர்ட்ஸாக இருக்கட்டும், அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த நூல் வந்து சீக்கிரமாகவே நஞ்சு போய் பட்டன் அடிக்கடி தைக்கிறாப்புல இருக்கும். அப்படி ரொம்ப நாளைக்கு வரணும்னா இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நைல் பாலிஷ் எடுத்துக்கிட்டு அந்த த்ரெட்டில் வந்து ஒரு 1 or 2 கோட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் நைல் பாலிஷ் வந்து நல்ல நூலில் திக்காக பிடிச்சிக்கிட்டு, அதாவது கிரிப்பாக இருக்கும். சீக்கிரமாக வந்து பட்டன் பிஞ்சி வராத இருக்கும். இதை நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிரான்ஸ்பரண்ட் நைல் பாலிஷ் வாங்கி வச்சுக்கிட்டோம் நிறைய பர்பஸ் இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பெருங்காயம் நம்ம வந்து எல்லாருமே வாங்குவோம். இது வாங்கும்போது மட்டும்தான் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோன்னா இதில் வந்து காற்று பட வந்து உங்களுக்கு இது ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். நம்ம சமைக்கிற டைமிங்கில் இதை வந்து போட்டு உடச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின உடனேயே நம்ம ரெகுலராக என்ன சைஸ் நம்ம வந்து சாம்பார் ரசத்துக்கு போடுவோமோ அந்த சைஸுக்கு வந்து இது மாதிரி உருட்டி ஒரு பிளேட்டில் தனித்தனியாக போட்டுடணும். ஏன்னா சாஃப்டாக இருக்கும்போது ஒன்றா போட்டோன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். நீங்கள் தனித்தனியாக போட்டு ஜஸ்ட் வந்து வெயில்லையோ அல்லது வந்து கொஞ்சம் காத்தாட நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆன பிறகு இது மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம வந்து ரெகுலர் யூஸுக்கு ஒன்று எடுத்துக்கலாம். உடைக்கிறதுக்கு கஷ்டப்பட தேவை கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டப்பில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 சூடத்தை வந்து நல்லா பவுட்ராக்கி போட்டுக்கணும். பவுட்ராக்கி போட்டுக்கிட்டோம்னா அந்த தண்ணியில், அதாவது இந்த இது மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த தண்ணியில் ஒரு துணியை எடுத்து நனைச்சிக்கிட்டு கவுண்டர் டாப்பு ஃபுல்லாக வந்து அந்த துணியாலேயே நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அந்த கவுண்டர் டாப்பில் வந்து சின்ன காக்ரோச்சு, எறும்பு இது மாதிரி எல்லாம் வராத இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் வச்சுருக்கிறவங்க வந்து உட்டனில் வந்து கபோர்டெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த உட்டு ஸ்மெல்லுக்கு வந்து நிறைய காக்ரோச் வரும். நீங்கள் இது மாதிரி வந்து இந்த கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த சூடத்தோட ஸ்மெல்லுக்கு வந்து அந்த காக்ரோச், சின்ன பூச்சியெல்லாம் வராத இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கும் வந்து க்ளீனாக இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8 விதமான டிப்ஸில் ஏதோ 1-2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாம் வந்து வாங்குவோம். சில நேரம் ரொம்ப டிசைன் அழகாக இருக்குன்ட்டு நம்ம வந்து விலை கம்மியாக வாங்குவோம். அது உடனே வெளுத்து போயிடும். அப்படி வெளுத்து போன ஜுவல்லரியில் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் நைல் பாலிஷ் வாங்கி வச்சுக்கிட்டு எந்த ஜுவல்லரி வெளுத்திருக்கோ, தோடோ அல்லது வந்து நெக் பீஸோ எது வெளுத்திருக்கோ அதில் வந்து ஜஸ்ட் வந்து இந்த நைல் பாலிஷால் 1 கோட்டு அல்லது 2 கோட்டு கொடுத்தீங்கன்னா ஷைனிங்காக புதுசாக வாங்கினாப்லையே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறதுக்கும் இப்போ ஜஸ்ட் 1 கோட்டு கொடுத்தோன்னே வந்து அதோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் வீணாக போயிடுச்சுன்னா தூக்கி போடலாமேன்னு. ஆனால் ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சீக்கிரமாக வீணாக போயிருக்கும். அப்படி இருக்கிற ஜுவல்லரியை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பாலிஷ் பண்ணதுக்கு, அதாவது வந்து அந்த நைல் பாலிஷ் கொடுத்தது பளிச்சுன்னு இருக்குது, நைல் பாலிஷ் கொடுக்காதது கொஞ்சம் டிம்மாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரியில் கூட நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் ஃபேடானதுன்னா நீங்கள் இது மாதிரி டிரான்ஸ்பரண்ட் நைல் பாலிஷால் ஒரு கோட்டு கொடுத்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும்.
நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. தேங்காய் உடைக்கிறதுங்கிறது எனக்கெல்லாம் வந்து பிகினிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை ஈஸியாக உடைக்கிறதுக்கு தேங்காவை நல்லா வந்து டேபில் நனைச்சிக்கணுங்க. தண்ணியில் நல்லா நனைச்சிட்டோன்னா இந்த சென்டர் கோடு ஒரு 3 கோடு இருக்குது பாருங்களேன், அதை பார்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து உடையுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் உடஞ்சிடும், கஷ்டமே இல்லாத. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஈவனாக உடஞ்சிருக்கு பாருங்கள். இது பிகினர்ஸ்க்கு வந்து தேங்காய் உடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக தேங்காவை நனைச்சிட்டு உடைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பிளேடு வந்து அதோட ஷார்ப்பு குறைஞ்சிடும் சீக்கிரமே. அப்படி குறைஞ்சிடுச்சின்னா இதில் வந்து நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு கல் உப்பு போட்டு நல்லா இதை பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சால்ட் பர்பஸ்க்கு இந்த உப்பை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் அரைச்சிங்கன்னா இந்த மிக்ஸி ஜார் வந்து அந்த மிக்ஸியோட பிளேட் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக சூப்பராக புது மிக்ஸி ஜார் மாதிரியே நல்லா அரைக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாகவே வந்து தேங்காய் திருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இடமே வந்து அந்த தேங்காய் நாரெல்லாம் சுற்றி என்ன தான் எவ்வளோ பெரிய பிளேட் வச்சாலும் சுற்றி வீணாக போயிடும். அதுக்கு வந்து இது மாதிரி வந்து இந்த ரைஸ் வாங்குகிற பேக்கெல்லாம் நம்ம எடுத்து வச்சோன்னா இது மாதிரி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரைஸ் பேக்கை வந்து அழகாக கட் பண்ணி போட்டு அதில் பிளேட்டு வச்சு நம்ம தேங்காய் திருவினோன்னா அந்த கவர்லையே வந்து எல்லாமே வந்து அந்த தேங்காய் நாரெல்லாம் விழுந்துடும். நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.